காலையிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மில்லட் ரைஸ் யூஸ் பண்ணி அடை தோசைக்கு வந்து அரைச்சி வச்சுருந்தேன். நேத்திக்கு நைட்டே வந்து அரைச்சிட்டேன். நைட்டு பண்ணணும்னு நெனச்சேன். பட் ஆனால் ஆஃப்டர்நூன் பண்ண லஞ்சே இருந்ததுனால நாங்கள் அப்படியே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ அதனால் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, அது கூட வந்து கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி தழை இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் சேர்த்து மாவு வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பெருங்காயத்தூள், ஜீரகம்லாம் போட்டு. இந்த மாவு வந்து எப்படி அரைக்கணுன்றத நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோவை வந்து போடுறேன். அதுக்கப்புறம் வந்து இது கூட கொஞ்சம் நல்லா காரமாவு சட்னி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. சரி ஓகே, கார சட்னி வந்து பண்ணிடலாம். ஏன்னா பசங்க வந்து கன்ஃபார்மாக கார சட்னி தொடமாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பொடி இருக்குது, அவங்க அதே சாப்பிட்டுக்கிறேன்ட்டாங்க. எனக்கு மட்டுங்கிறப்போ கொஞ்சம் காரமாக வந்து கார சட்னி வந்து அரைச்சிக்கிட்டேன். அதுக்கு பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் வத்தல் எவ்வளோ காரம் வேணுமோ அது தக்கன போட்டு நல்லா உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு தாளித்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் கடுகு, உளுந்தம் பருப்பு, நல்லெண்ணெய், கருவேப்பிலை சேர்த்து ஒரு தாளிப்பு விட்டாச்சு. செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. தாளித்ததுக்கப்புறம் தான் டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்குது. கார சட்னி வந்து பிடிக்காதவங்க யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. அது முக்கியமாக இட்லி கார சட்னி காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.